மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் கைரேகை பதிவு உள்ளிட்ட 19 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. தபால் திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய தபால் ஊழியர் சங்கம், இலங்கை சுதந்திர தபால் மற்றும் தொலைத்தந்தி பொது ஊழியர் சங்கம், ஐக்கிய தபால் மற்றும் தொலைத்தொடர்பு ஊழியர் சங்கம், இலங்கை சுதந்திர தபால் சேவைகள் சங்கம் மற்றும் இலங்கை தபால் ஊழியர் முன்னணி உள்ளிட்ட 23 தொழிற்சங்கங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் பங்கேற்றுள்ளன. கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றம் உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள பல தபால் நிலையங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன. இதன் காரணமாக கடந்த 4 நாட்களாக கடுமையான அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம், ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி ஆகியன ஒன்றிணைந்து இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த வேலை நிறுத்தத்தின் அடிப்படை கோரிக்கை கைவிரல் பதிவிற்கு கைரேகைகளை பயன்படுத்த முடியாமை அல்லது மேலதிக கொடுப்பனவு அல்ல. தபால் திணைக்களத்தில் கைவிரல் பயன்படுத்துவது ஏற்கனவே முறையாக செயற்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் அவர்கள் அதற்கு அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள் என்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். கைவிரல்களை நிராகரிக்கவும் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக செயற்படுவதற்கு பொது ஊழியர்கள் நாங்கள் தயாரில்லை. மேலும் மேலதிக கொடுப்பனவு பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் மேலதிக நேரத்தை கோரவில்லை. இந்த பிரச்சனையை கலந்துரையாடல் மூலம் தீர்க்க முடியும். இந்த 2 விடயங்களையும் தவிர்த்து கலந்துரையாடலுக்கு வருமாறு அமைச்சர் கோரிக்கை விடுக்கிறார். நாங்கள் அதற்கு இணக்கமில்லை. விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இன்று பாராளுமன்றத்தில் தபால் ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இதன் பின்னால் உள்ள தொழிற்சங்கங்கள் எவை? ஸ்ரீலங்கா சுதந்திர தொழிற்சங்கம். இவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று தெரியும். ஐக்கிய தேசிய தொழிற்சங்கம், ஐக்கிய தொழிற்சங்கம், இவர்கள் அனைவரும் இணைந்து தபால் சேவையை நிறுத்தியுள்ளனர். மத்திய தபால் பரிமாற்றத்தின் ஊழியர்கள் 2 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். மேலதிக நேர கொடுப்பனவினை கோருகின்றனர். மேலதிக கொடுப்பனவினை இவர்கள் பெற்றுக்கொள்ளும் முறை தொடர்பில் இங்கு பேசினால் வெட்கி தலைக்குனிய வேண்டிய நிலை ஏற்படும். மேலதிக நேர கொடுப்பனவு வழங்குவதற்கு கைவிரல் அடையாள பதிவு தேவைப்படுகின்றது. சில இடங்களில் உள்ள தபாலகங்களில் பிங்கர் பிரிண்ட் மெஷின் காணப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் மத்திய தபால் பரிமாற்றத்தில் ஏன் அந்த மெஷினை பயன்படுத்த முடியாது? 2ஆம் நிலை ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மணித்தியாலத்திற்கு 168 ரூபாவாக காணப்பட்டது. அதனை 234 ரூபாவாக அதிகரித்துள்ளோம். 2ஆம் நிலையில் உள்ள சிரேஷ்டத்துவம் வாய்ந்தவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவாக 254 ரூபாய் வழங்கப்பட்டது. தற்போது 370 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலை ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு 226 ரூபாவாக காணப்பட்டதுடன் அது தற்போது 324 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலை சிரேஷ்ட ஊழியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு 303 ரூபாய் 439 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இவர்களின் மேலதிக கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். 2024ஆம் ஆண்டு 4 பில்லியன் 400 மில்லியன் ரூபாய் தபால் திணைக்களத்திற்காக ஒதுக்கப்பட்டது. இவர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் 70% சம்பளத்திற்கும் மேலதிக நேர கொடுப்பனவிற்கும் செலுத்தப்படுகின்றது. கைவிரல் அடையாள பதவிக்கு ஒத்துழைத்து இந்த மேலதிக நேர கொடுப்பனவை ஏற்றுக்கொள்வார்களாயின் அவர்களின் ஏனைய 17 கோரிக்கைகளில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்படுமாயின் அது தொடர்பில் கலந்துரையாட முடியும்.